அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஆட்டோகேடில் இருக்க லேயர் கமாண்டை பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த லேயர் கமாண்டை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஈஸியான டிராயிங்கோ இல்லை ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு டிராயிங்கோ, அது 2Dயாக இருக்கட்டும் 3Dயாக இருக்கட்டும், அந்த ரெண்டு டிராயிங்கும் காமனாக யூஸ் பண்ணி ட்ரா பண்ணுறது பார்த்தீங்கன்னா லைன், ஆர்க், சர்க்கிள், ரெக்டாங்கிள் இதை யூஸ் பண்ணி தான் மேக்ஸிமம் ட்ரா பண்ண போகிறாங்க எல்லா டிராயிங்கும். இது இல்லாமல் ஒரு 2D 3D டிராயிங் இருக்காது. இந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணுறப்ப இந்த லேயர்ஸ் க்ரியேட் பண்ணோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எதுக்குன்னா, நம்ம இப்போ ஒரு லைன் எடுத்தால் லைனுக்கு ஒரு லேயர் க்ரியேட் பண்ணுறோம். அதே மாதிரி சர்க்கிள்னா சர்க்கிளுக்கு ஒரு லேயர் க்ரியேட் பண்ணுறோம். ஆர்க்கு, ரெக்டாங்கிள் இதுக்கு செப்பரேட்டாக ஒரு லேயர் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ லேயர்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, இப்போது ஒரு சில காம்ப்ளிகேட்டடான டிராயிங் கூட நம்ம லேயர் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணோன்னா அது நம்மளுக்கும் ஈஸியாக புரியும். அதே மாதிரி வேறு யாராச்சும் அந்த டிராயிங் பார்த்தாங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். அதுக்கு தான் இந்த லேயர். இது ஆட்டோகேடில் நம்ம லேயர் யூஸ் பண்ணுறோன்றோம். அதே மாதிரி மிஷினிங் சாஃப்ட்வேர், இது டிசைனிங்காக யூஸ் பண்ண ஒரு சாஃப்ட்வேர் ஆட்டோகேடுன்றது. இதே நீங்கள் மிஷினிங் பக்கம் போனீங்கன்னா மாஸ்டர் கேம், யூனி கிராஃபிக்ஸ் நிறைய இருக்குது. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லெவல்ஸ்ன்னு இருக்கும். இங்கே லேயர்ஸ்னால் அங்கே லெவல்ஸ். ரெண்டுமே ஒன்று தான், ரெண்டுமே ஆனால் பேர் தான் வேறு. இங்கே லேயர்ன்றாங்க, அதே அங்கே லெவல்ஸ்ன்றாங்க. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இப்போ நாம் லேயர்ஸ் அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு யூனிட்ஸு, லிமிட்ஸு அதெல்லாம் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைன், சர்க்கிள், ஆர்க்கு, ரெக்டாங்கிள், டைமென்ஷன்ஸ் இந்த மாதிரி நிறைய லேயர்ஸ் க்ரியேட் பண்ணி அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் யூனிட்ஸ் அண்ட் லிமிட்ஸை செட் பண்ணிக்கிறேன். யூனிட்ஸுக்கு ஃபஸ்ட்டு UN, யூனிட்ஸ், என்டர். இங்கே ப்ரிசிஷனில் 0 இருக்கணும். அதே மாதிரி ஸ்கேலில் மில்லிமீட்டர், இங்கே இன்டர்நேஷ்னல் இருக்கணும். அமெரிக்கனில் இருந்தால் நீங்கள் இன்டர்நேஷ்னலுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ ஓகே கொடுத்துட்றேன். இப்போ யூனிட்ஸ் முடிஞ்சிடுச்சு. அடுத்து லிமிட்ஸ், LIM, லிமிட்ஸ், என்டர். இங்கே ஃபஸ்ட்டு 0,0 என்டர். 420,297 லிமிட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணுறது தான் நான் லிமிட்ஸாக செட் பண்ணியிருக்கேன். இப்போ உங்கள் டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு 30-50 இருக்குன்னா நீங்கள் ஒரு 100, அதுவே மேக்ஸிமம் தான். நீங்கள் 100 நீங்கள் லிமிட்ஸ் வச்சுக்கோங்க. நான் காமனாக எல்லோரும் வைக்கிற மாதிரி நான் 420,297 வச்சுருக்கேன். நீங்கள் உங்களோட டிசைனை பொறுத்து நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்கோங்க. ஜூம் ஆல் கொடுத்துட்றேன். ஜூம் ஆல். இப்போ கீழே ஸ்னாப் செட்டிங்கில் இதை டிசேபிள் பண்ணிடுறேன். இப்போ ஓகே கொடுத்துட்றேன். இப்போ நம்மளோட ஒர்க் ஷீட்டு ரெடி ஆகிடுச்சு. லேயரில் டைமென்ஷனும் நம்ம மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால நம்ம டைமென்ஷன் ஸ்டைலை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ கீபோர்டில் Dன்னு கொடுத்துக்கிறேன். டைமென்ஷன் ஸ்டைலை நான் சேஞ்ச் பண்ணுறேன். என்டர். மாடிஃபை. இங்கே ஏரோவில் சைஸ் நான் 5 கொடுக்குறேன். அதே மாதிரி டெக்ஸ்ட்டு இங்கேயும் 5 கொடுக்குறேன். ப்ரைமரி யூனிட்ஸில் நான் 0 கொடுக்குறேன். டெக்ஸ்ட்டில் ஹரிசாண்டல் கொடுக்குறேன். ஓகே. இப்போ செட் கரண்ட் கொடுத்துட்டு க்ளோஸ் கொடுத்துட்றேன். இப்போ லேயர் ப்ராப்பர்ட்டிஸை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா லேயர் பார்த்தீங்கன்னா 0ல் தான் இருக்கும். நாம் தான் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அதாவது நியூ லேயர் கொடுத்து நாம் தான் லைனுக்கு ஒரு லேயர், சர்க்கிளுக்கு, ஆர்க்குக்கு, ரெக்டாங்கிளுக்குன்னு ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்கள் லேயர் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நான் நியூ லேயர் கிளிக் பண்ணுறேன். இப்போ லேயர் 1ன்னு கேட்டிருக்கு. நான் இங்கே லைனுன்னு கொடுக்குறேன். LINE, லைன். லைனுக்கு ஒரு லேயர் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ என்டர் கொடுக்குறேன். என்டர். அடுத்தது லைன் கிரியேட் பண்ணிட்டேன். அடுத்தது சர்க்கிளுக்கு ஒரு லேயர் கிரியேட் பண்ணிக்கிறேன். இங்கே சர்க்கிள் கொடுக்குறேன். என்டர். லைன், சர்க்கிள் ஓகே. அடுத்தது ஆர்க்குக்கு ஒரு லேயர் கிரியேட் பண்ண போகிறேன். இங்கே மறுபடியும் நியூ லேயர் இதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஆர்க்குன்னு கொடுக்குறேன். என்டர். அடுத்தது ரெக்டாங்கிளுக்கு ஒரு லேயர், மறுபடியும் லேயர் செலக்ட் பண்ணிக்கிறேன். ரெக்டாங்கிள். என்டர். அடுத்தது டைமென்ஷன்ஸ்க்கு ஒரு லேயர் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். DIM, டைமென்ஷன். அடுத்தது சென்டர் லைன். சென்டர் லைனுக்கு ஒரு லேயர். என்டர். அடுத்து லைன் வெயிட், LINE, லைன். என்டர். இப்போ இந்த 7 லேயருக்கும் நான் இங்கே கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன்னா இங்கே எல்லாமே ஒயிட் கலரில் இருக்குது, கன்ஃபியூஷன் ஆகிடும். அதுக்காக நான் இங்கே கலரை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன்.
இப்போ லைனுக்கு வந்து நான் கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். லைனுக்கு வந்து நான் ரெட் கலர் கொடுக்குறேன். ஓகே. அடுத்தது சர்க்கிளுக்கு வந்து நான் வந்து கலர் கொடுக்குறேன். அடுத்தது ஆர்க்குக்கு வந்து நான் வந்து ப்ளூ கலர் கொடுக்குறேன். அடுத்தது ரெக்டாங்கிளுக்கு நான் வந்து ஸ்கை ப்ளூ கலர் கொடுக்குறேன். அடுத்தது டைமென்ஷனுக்கு க்ரீன் கலர் கொடுக்குறேன். சென்டர் லைனுக்கு நான் எல்லோ கலர் கொடுக்குறேன். ஓகே. அடுத்து லைன் வெயிட்டுக்கு நான் மெரூன் கலர் கொடுக்குறேன். ஓகே. இப்போ நான் கலரெல்லாம் செலக்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு நான் ட்ரா பண்ண போகிறது லைன். நீங்கள் லைன் கிட்ட போயிட்டு டபுள் கிளிக் பண்ணிட்டா போதும். இங்கே டிக் காமிச்சிருக்கு பார்த்தீங்களா? இப்போ நம்ம லைன் ட்ரா பண்ண போகலாம். இப்போ நான் க்ளோஸ் பண்ணிட்டு நான் லைன் ட்ரா பண்ணுறேன். லைன் வந்து நம்ம ரெட் கலர் கொடுத்துருந்தோம். இப்போ ஏதாவது பேஸ் பாயிண்ட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லைன் ஆக்டிவேட் ஆகிருக்கு. இப்போ நம்மளுக்கு ஆங்கிளாகவே இல்லை. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஆர்த்தோ மோட ஆன் பண்ணிக்கிறேன். Ctrl F8. இப்போ பார்த்தீங்கன்னா 0 டிகிரியில் இப்போ நம்மளோட லைனு க்ரியேட் ஆக போகுது. இங்கே வந்து நான் வந்து லென்த்து டிஸ்டன்ஸ் கொடுத்துட்றேன். இங்கே நான் 200ன்னு கொடுக்குறேன். என்டர். இப்போ மறுபடியும் 200 என்டர். மறுபடியும் 200 என்டர். இப்போ நம்ம மறுபடியும் இங்கே டிஸ்டன்ஸ் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு கீபோர்டில் C கொடுத்தீங்கன்னா என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். இப்போ நான் அடுத்து டைமென்ஷன் இது கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணுறோம். அதுக்கு நான் இங்கே வந்து டைமென்ஷன்ஸை எனேபிள் பண்ணிக்கிறேன். டைமென்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 200 கரெக்டாக இருக்குது. இப்போ லேயரில் வந்து நம்ம அடுத்தது சென்டர் லைன் யூஸ் பண்ணுறோம். சென்டர் லைனுக்கு நம்ம லைன் டைப்பை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து நான் வந்து லோடில் போயிட்டு சென்டர் லைனை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். சென்டர் லைன் ஓகே. இப்போ சென்டர் லைனை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஓகே கொடுத்துருங்க. அதே மாதிரி லைன் வெயிட்டு இங்கே நம்ம லைன் வெயிட்டு செலக்ட் பண்ணிக்கிறோம். இங்கே நம்ம லைனோட வெயிட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் இதை கொடுக்குறேன். ஓகே. இப்போ நான் க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம லைன் ட்ரா பண்ணியாச்சு, டைமென்ஷனும் கொடுத்துட்டோம். அடுத்தது என்ன பண்ணலான்னா சர்க்கிள் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ சர்க்கிள் செலக்ட் பண்ணிவிட்டு சர்க்கிள் நான் ட்ரா பண்ணுறேன். இங்கே ரேடியஸ் கேட்டிருக்காங்க. நான் வந்து 60 கொடுக்குறேன். என்டர். அடுத்தது நம்ம வந்து ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து நம்ம டைமென்ஷன் கொடுக்கணும். டைமென்ஷன் வந்து லென்த்து வந்து ஒரு 30 கொடுக்குறேன். என்டர். வித்து ஒரு 20 கொடுக்குறேன். என்டர். இப்போ மவுஸில் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட ரெக்டாங்கிள் கிரியேட் ஆகிடுச்சு. அடுத்து நமக்கு இருக்கிறது ஜஸ்ட்டு லைன் வெயிட்டு, அடுத்தது சென்டர் லைன். இந்த 2 ஆப்ஷனும் இருக்குது. நம்ம ஆர்க் ட்ரா பண்ணிட்டோமா? ஆர்க் இன்னும் நம்ம ட்ரா பண்ணல. ஸோ நான் ஆர்க்கு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆர்க் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் ஏதாவது பேஸ் பாயிண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் பாயிண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்த்தோ மோட ஆன் ஆகிருக்கு. அதனால் ஸ்ட்ரைட்டாக 90 டிகிரியில் நமக்கு க்ரியேட் ஆகுது. ஸோ நான் ஆர்த்தோ மோட ஆஃப் பண்ணிக்கிறேன். Ctrl F8. செகண்ட் பாயிண்ட் அண்ட் தேர்ட் பாயிண்ட் நமக்கு ஆர்க்கு க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து சென்டர் லைன் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ லைனை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒரு லைன் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சென்டர் லைன் க்ரியேட் ஆகிருக்கு. அடுத்தது நம்ம லைன் வெயிட் இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணிக்கிட்டு லைன் வெயிட் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸ்கொயர் மாதிரி நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு லைன் வெயிட்டு கிளியராக இல்லை. நாம் என்ன பண்ணுறோன்னா இங்கே கீழே பார்த்திங்கன்னா ஷோ அண்ட் ஹைட் லைன் வெயிட். இப்போ லைன் வெயிட்டு ஆஃபில் இருக்குது. நான் இங்கே வந்து ஆன் பண்ணுறேன்.
பார்த்திங்கன்னா நம்மளோட லைன் மட்டும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கு. இதுதான் இந்த லைன் வெயிட். சப்போஸ் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே நீங்கள் அந்த லைன் வெயிட் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.